அப்புறம் இன்றைக்கி இன்னொரு கதை சொல்கிறேண்ணா. என்ன கதைன்னா, இன்றைக்கி நான் வந்து காஃபி ஷாப் போயிருந்தேன். சரியா, காஃபி ஷாப். எந்த காஃபி ஷாப்? ருத்ரா காஃபி ஷாப் போயிருந்தேன். கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்னால் என் தம்பி. நான் அப்படி தான் சொல்லுவேன், என் தம்பி. எனக்கு சாத்தனூரில் தம்பி ஃபீல் கொடுத்தா ஃபஸ்ட்டு நபர் யாருன்னு கேட்டால் கார்த்தி தான். அந்த அது ஏன் அவனை பார்க்காமலே எனக்கு அவன் மேலே வந்து தம்பி ஃபீல் வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஆரம்பத்தில் வந்து நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, என் பொண்ணு தான். இப்போ வந்து அவங்க மேடம் கூப்பிட்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் காண்டாகுது தான். ஆனால் வந்து அப்போ வந்து என் பொண்ணு மாதிரி இருக்க, என் பொண்ணு அந்த சமயத்தில் வந்து அவங்க பொண்ணு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு நீ என் பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு வாழைப்பழம்லாம் குத்து அனுப்புவாங்க, எக்ஸ்ட்ரா வாழைப்பழம்லாம் குத்து அனுப்புவாங்க. அப்போ வந்து எனக்கு என்னையும் அறியாமல் தம்பி ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் கடைக்கு வந்து காஃபி குடிக்க போனேன். அப்படியே வந்து அதுக்கப்புறம் ருத்ரா ரொம்ப பிடிச்சதுனால அப்படியே வந்து மெல்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி. சரியா, காஃபி குடிக்க போய் தம்பி கிடைச்சான். இன்றைக்கி வந்து அவன்கிட்ட கொஞ்சம் நிறைய ஏராளமான கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அவன் கர்நாடகா பற்றி பேசியிருந்தான். சந்தனம் வச்சுருந்தான் இந்த இடத்துல காதில். அந்த சந்தனம் வைக்கிறது எதுக்காக அப்படி சொன்னான்ட்டுன்னா, இந்த கண்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக. தேவையில்லாமல் இந்த கண் வேறு எங்கேயாச்சும் போகுதில்ல, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான்க்கா சந்தனம் வைக்கிறாங்கன்னு சொன்னான். அது ஆமாந்தான், அப்படி தான். இந்த பொட்டு கூட ஏன் இங்கே வைக்கிறாங்கன்னா, அது முகத்தில் வந்து அந்த பார்வை குயினுங்கிறதுக்காக. தேவையில்லாமல் வேறு எங்கேயும் வந்து அந்த பார்வை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொட்டு கூட வைக்க சொல்கிறாங்கன்னு ஐ திங்க். ஆனால் சைக்காலஜி புக் ஒன்று படிக்கும்போது யாருக்கு வந்து ஒரு செக்ஸ் ஃபீல் இருக்கோ, அவங்க வந்து ஒரு துணை தேடுறாங்க, செக்ஸ் ஃபீல் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் மீது நாட்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க தான் வேற எங்கேயோ பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் வந்து அவங்களுடைய பார்வை வந்து டக்குன்னு வேறு எங்கேயாச்சும், அதாவது பாலின உறுப்புகள் மேலே போகுதுன்னா அவங்களுக்கு வந்து செக்ஸ் ஃபீல் இருக்குது, அவங்க செக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு ஒரு புக்கில் நான் படித்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதில் இருந்து நான் அந்த மாதிரி தான், யாராச்சும் வேறு எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் கூட பழக நம்ம கை இப்படி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கண்ணும் போகுது. சரியா, இந்த கண்ணாடி எடுத்து இப்படி ஆட்டி பேசுனீங்கன்னா அவங்க கண் வந்து அங்கெல்லாம் போகுது. ஆக்சுவலாக இவன் வந்து கார்த்தி வந்து இப்படி கையை ஆட்டி பேசும்போதெல்லாம் அந்த என்னோட கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கெல்லாம் போகுது. அதே மாதிரி நேற்று அந்த தம்பி வந்து ஒரு செல்ஃபோன் எடுத்து அவன் மடியில் வச்சப்ப என் கண் அங்கேயும் போகுது. அந்த செல்ஃபோனுக்காக தான் போகுது, அது வேறு விஷயங்கள் பார்க்கறதுக்காக போகல. ஆனால் அந்த மாதிரி சைக்காலஜி பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாலின உறுப்பை வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னொரு விஷயமும் இப்படி இருக்குல்ல, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நம்ம கை அசைச்சு பேசும்போது அந்த கண் எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் போகும். அது நம்ம படித்த விஷயங்களை தப்பாக மூளையில் போட்டுட்டு மக்களை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு முறை என்னாச்சுன்னா, சரி அது வேணாம், அந்த டாபிக் அப்புறமா பேசலாம், அதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே காஃபி குடிச்சிட்டு அங்கே இருந்து திரும்ப ரிட்டன் இங்கே வந்துட்டுருக்கேன். அப்போ வந்து ஒரு அண்ணா எங்கன்னா கொஞ்சம் காடு இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தினார். சரின்னு சொல்லிவிட்டு அவரை நான் வந்து ஏற்றிட்டா வண்டியில் ஏற்றிக்கிட்டேன். இவன் வந்து ஜாக்கி வேற என்னை துரத்திட்டே வந்தான். அவங்ககிட்ட நின்று பேசவே இல்லை. நான் அதை வரேன்டா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். ஜாக்கி தெரியுமா? அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். செம்ம பவர்ஃபுல். நாய் உனக்கு ஹஸ்பண்டான்னு கேட்காதீங்க. ஆமாம், அவன் என் ஹஸ்பண்ட் தான். அவனுக்கு இப்போ வந்து அந்த மணிலாம் கட்டி விட்டுருக்காங்க சூப்பராக ஜாக்கி. அதுக்கப்புறம் அவன் இப்போ பின்னாடியே ஓடி வந்தான். நான் இங்கேருந்து போகும்போது அங்கே இன்னொரு பையன் வந்து செம்ம குதிரை மாதிரி அப்படி டக்கு சின்ன ஓடி வந்தான். அவன் கூட ரொம்ப அழகாக இருப்பான்.
அவனும் ஓடி வந்தானா. அதுக்கப்புறமா என்னாச்சு, இப்போ இந்த மாதிரி அந்த அண்ணா ஏற்றிட்டு போனேன். அவர் என்ன சொன்னார், கல்தாம்பாடி போனோம்னு சொன்னார். நான் ஐவேல் வரைக்கும் தானே போவேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சரி பரவாயில்ல ஐவேல் வரைக்கும் விட்டுருங்க அப்படி சொன்னார். ஆனால் அவர் பாதியில் விடுறதுக்கெலாம் எனக்கு மனசு இல்லை. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கல்தாம்பாடியே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவர் மேஸ்திரி வேலைக்கு போகிறாராம். அவருக்கு ஒரு பையனா, அவங்க பையன் வந்து தூத்துக்குடியில் வந்து படிக்கிறான் ஹாஸ்டலில் அப்படி சொன்னார். சரியா? இங்கே பாருங்களேன், பூனா வந்து எப்படி தூங்குறான் பாருங்களேன். இது பாருங்களேன், சூப்பராக இருக்கிறான்ல. ஐ லவ் யூ. நான் இப்போ தான் பூனாலாம் கொஞ்சிட்ருப்பேன், ஜாலியாக இருப்பேன். சொப்பு வச்சு கூட விளையாடுவேன் சமயத்தில். எனக்கு மோடு ஸ்விங் வந்துச்சுன்னா நான் சொப்பு வச்சு விளையாடுவேன். அப்புறம் மயில் தோகைலாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் அப்படி விளையாட போகிறேன். நீங்களும் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் வயசெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் இந்த வயசு ஆளெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்பயும் இளமையாக இருக்கணும்னா என்னை மாதிரி ஜாலியாக இருங்க. சரியா? உங்களுக்கு வந்து சோகமாக இருந்துச்சுன்னா நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றுங்க. சோகம்லாம் அப்படியே போயிடும். நிறைய வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் கூட பேசுனீங்கன்னா அப்படியே டிப்ரெஷன்லாம் காணாமல் போயிடும். டாடா.